ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குக் வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற தகவல்கள் நமக்கு தெரிய வந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும் சமயத்தில் அதுவும் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு மட்டும் இல்லாமல், வர சாட்டர்டே சண்டே தான் வந்து அதுக்கு வந்து கிராண்ட் லான்ச்சுமே பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே. அந்த வரிசையில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குக் வித் கோமாளி இப்போது வந்து ரீசெண்டாக அவங்களாம் யார் யார் குக்காக வரப்போகிறா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோமோவில் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தெரிய வந்துருந்துச்சு. அது யார் என்ன ஏது அப்படின்றத யாரோ ஒரு ரீப்ளேஸ் பண்ண போகிறா அப்படின்றத உங்களுக்கு நான் ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குக் வித் கோமாளியில் இப்போது ஒரு கலக்கலான ஒரு ஜட்ஜஸ் தான் வந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலக்கலான குக்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இது எல்லாருமே நீங்கள் வந்து யாரையுமே பார்க்காத முகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணாது. எல்லாமே பார்த்து உங்களுக்கு ரொம்பவே அனுபவப்பட்டு ரொம்ப பழக்கமான முகங்களாக தான் இருக்கும். ஏன்னா சினிமாவில் இல்லை சீரியலில் இல்லை ஆங்கரிங்கில் இல்லை டெலிவிஷனில் எங்கேயாவது நீங்கள் அவங்கள பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அந்தமாதிரி ஆட்களை தான் இந்த வாட்டி குக்காக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் குக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜே பிரியங்கா. பிரியங்கா பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க எல்லா சீசன்லையுமே வந்து வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்த பேர் அடிபட்டு இருந்தது. ஆனால் வந்து குக் வித் கோமாளி சீசன் 5 நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே குக் வித் கோமாளி சீசன் 5 நம்ம பிரியங்கா அப்பியர் ஆகிட்டாங்க. ரெண்டாவது ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திவ்யா துரைசாமி. சோஷியல் மீடியாவில் நியூஸ் சேனல்ஸ் மூலமாக வளம் வந்து அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர திறமையோடு வந்து அவங்க வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவங்களுமே ஒன் ஆஃப் த குக்காக வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூணாவது நம்மளோட சுஜிதா மேடம். இப்போ இருக்கிறதுலே வந்து அவங்க தான் வந்து ஒரு கம்பெடிட்டர் மாதிரி தெரியுறாங்க. எதனால் அப்படின்னா, மிச்சம் எல்லாருமே ஃபன் பண்ண வந்ததாகவும் இவங்க மட்டும்தான் வந்து நம்மளோட சகிலா மேடம், அது மட்டும் இல்லாமல் நம்ம விசித்ரா மேடம் இவங்களோட ரோலெலாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்கள தான் மட்டும்தான் சொல்லணும். ஸோ அவங்க தான் ஒரு ரியல் குக் மாதிரி இருக்காங்க. ரெண்டாவது டிடிஎஃப் கேர்ள் ஃப்ரெண்டான நம்மளோட ஷாலினி ஜோயா அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து ஒரு யங் கண்டஸ்டன்ட் அப்படின்றதுனால அவங்களையுமே வந்து இப்போ வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர் வந்து பூஜா வந்திருக்காங்க. இவங்களாம் கோமாளியா என்னங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இவங்களாம் குக்கு. பூஜா வந்து குக்காக வந்திருக்கிறது எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து என்னங்க நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் உண்மையாகவே வந்து பண்ணுவீங்களா அப்படின்ற லெவலில் எல்லாருக்குமே ஷாக்கிங் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூபர் இர்ஃபான் வந்திருக்காரு. ஸோ இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். அவர் வந்து ஃபுட் ரிவ்யூலாம் பயங்கரமாக பண்ணுவார், சாப்பாடுலாம் பயங்கரமாக சாப்பிடுவார், கலக்கலாக சாப்பிடுவார் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட வந்து இப்போ அவர் வந்து சமைப்பாரா அப்படின்னு கேட்டால் அது வந்து அவருக்கே டவுட்டாக தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வெயிட் தான் பார்க்கணும். ஏன்னா வந்து அவர் ரீசெண்டாக மேரேஜ் ஆனதுலேருந்து கொஞ்சம் சண்டே சமையல்லாம் வீட்டில் போட்டுட்ருக்காரு. அப்படி இருக்கும் சமயத்தில் கண்டிப்பாக வந்து சமைப்பார் அப்படின்ற அபிப்பிராயம் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் யார் என்ன பண்ணுறாங்க, எப்படி சமைக்க போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்கலாம். ஸோ இந்த குக் வித் கோமாளி நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்டா கைஸ். பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.